அவ்வளோ எஃபர்ட் இருக்கு. இருந்தால் கூட இந்த 4 காரை ஒரே நேரத்தில் டிஸ்பிளே டிரைவ் வந்து ஃப்ரண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அது போடும் பொழுது இந்த பார்ன் எலக்ட்ரிக் அண்ட் பார்ன் ஃபைலிங் சஸ்பென்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சஸ்பென்ஷன். ட்விஸ்ட் பீம் போடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ ஒருத்தர் நம்ம மீட் பண்ண போகிறோம். இவர் கூட பேசணும் அப்படின்னாவே நமக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும். ஏன்னா டெக்னாலஜியை ரொம்ப அழகா எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இவரை மாதிரி யாராலையும் வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்களும் அதை ஒத்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மஹேந்திரா அப்படிங்கிற இந்த பிராண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பேக் போனு இன்ஜின் மேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப செல்லமாக அவரை வந்து கூப்பிடுவோம். அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்கள் அவர் கூட நம்ம பேசுறதுக்கு இருக்கு. வாங்க போகலாம். நன்னதான் நம்மளோட வேலுசாமி சார் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். ஹாய். இந்த இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவை ரொம்ப ஸ்பெஷலா எங்களுக்கு வந்து மாத்திருக்கீங்க. ஒரு ஃபீஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச். எங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரே நேரத்துல 4 கார் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது நாங்க டிசைன் சென்டர்ல போய் பார்த்தோம். உங்களோட ரிசர்ச் சென்டர்ல நாங்க பார்த்துருக்கோம். அவ்வளோ எஃபர்ட் இருக்கு. இருந்தால் கூட இந்த 4 காரை ஒரே நேரத்துல டிஸ்பிளே பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியமாச்சு? இது காமன் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது மேலே பாடி தான் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. இது இருந்தால் தான் நம்ம காம்பேக்ட் செக்மெண்ட்டில் வந்து காம்படிட்டிவ்னஸ் கொண்டுட்டு வர முடியும், எக்கனாமி ஆஃப் ஸ்கேல் கொண்டுட்டு வர முடியும். அது வந்து சைமல்டேனியஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணும்பொழுது, காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் லைன் போடும் பொழுது எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து காமனாலிட்டி ட்ரைவ் பண்ண முடியும். அதுதான் வந்து இப்போ இருக்கிற காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ அதை டார்கெட் பண்ணி தான் அதை கொண்டது. இன்னைக்குரிய ஹீரோ அப்படின்னு சொன்னோம்னா அந்த new.iq அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்ம். இப்போ இது எந்த விதத்தில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இங்க்ளோ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தோம். அது வந்து பார்ன் எலக்ட்ரிக்காகவே பண்ண விஷயம். இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷனில் சொன்ன வரைக்கும் இது வந்து ஈவிக்கும் சப்போர்ட் பண்ணோம், அதே நேரத்தில் ஐஸ் இன்ஜினுக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு ஈவியாக இருக்கும்போது இதோட கம்ஃபர்ட், இதோட அட்வான்டேஜஸ் என்னவா? ஸோ இது வந்து மோனோகாக் ரெண்டுமே. இங்க்ளோவும் மோனோகாக். இங்க்ளோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4.7 மீட்டர் வெஹிக்கிள்ஸில் வந்து ஐஸ் இருக்குது. XUV700 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது ஐஸ் பிளாட்ஃபார்ம். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் தட் வி ஹேவ். அதே எடுத்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக் பண்ணியிருக்கலாம். பட் 4.7 மீட்டரில் எப்போவுமே நீங்கள் வந்து ரியரில் தான் மோட்டார் போடுவீங்க. ஏன்னா அது வந்து ஒரு 2000 கிலோ வெஹிக்கிள். அதை வந்து புஷ் பண்ணுறது தான் நல்லது. புல் பண்ணால் அது டைனமிக்ஸ் நல்லா வராது. பட் இந்த மாதிரி வண்டிக்கு வரும்பொழுது ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்க்ளோ பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் பார்ன் எலக்ட்ரிக். இந்த மாதிரி வண்டிக்கு வரும்பொழுது ரியர் ஓவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் வந்து மோட்டார் போடுறது ரொம்ப கஷ்டம், பின்னாடி போடுறது. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ஜின் கம்பார்ட்மெண்ட்டில் தான் போடணும். நேச்சுரலி இஃப் இட் இஸ் பிலோ 1500 கிலோ வெஹிக்கிள் புல் பண்ணுறது அவ்வளோ டைனமிக்ஸ் அஃபெக்ட் பண்ணாது வேர்ல்டு வைடு. அதனால தான் சப் காம்பேக்ட்லாம் வந்து எல்லாமே ஃப்ரண்டில் டிரைவ் வந்து ஃப்ரண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அது போடும் பொழுது இந்த பார்ன் எலக்ட்ரிக் அண்ட் பார்ன் ஈவி தே மேட்ச் டுகெதர், யூனோ. ஸோ அது நேச்சுரல், அது ஒரு நேச்சுரல் அலைன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ க்ரியேட் பண்ணும் பொழுது 3XO பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதே எடுத்து பண்ணலாம். பட் வி வாண்டட் டு ஜென்ரேட் ஏ பிளாட்ஃபார்ம் தட் ஹேஸ் த லோவஸ்ட் என்ஜின் கம்பார்ட்மெண்ட், ஹையஸ்ட் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் அண்ட் ஹையஸ்ட் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட். அதுதான் வந்து யூனிக் ப்ரொபோசிஷன். அதை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிராஷை சால்வ் பண்ணோம். அந்த கிராஷை சால்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த ட்வின் ட்ரைடன்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி யூனிரிங் ஸ்ட்ரக்சர்னு நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக வெஹிக்கிள் இருந்ததுன்னா சைடு கிராஷில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அதை கொண்டுட்டு வந்திருக்கு. இந்த 2 ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நம்ம வந்து ஓவர் ஹேங்கை ஷார்ட் பண்ணோம். எல்லா கிராஷ் நார்ம்ஸையும் நீங்கள் மீட் பண்ணணும். GN கேப், ஆஸ்திரேலியா என்கேப் அண்ட் யூரோப் என்கேப், ஆல் 3 யூ ஹேவ் டு மீட். அந்த இதை மீட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் ஒரு 101 இன்னோவேஷன்ஸ் வந்துருக்குது. அதில் லக்கிலி தென் வி காட் எ ஃப்ளாட் ஃப்ளோர் ஆல்சோ. இப்போ ஃப்ளாட் ஃப்ளோரு, அப்புறம் 937 லெக் ரூம். 937ங்கிறது கிட்டத்தட்ட 3 ஃபீட். ஒரு 6 ஃபீட் ஆளில் 50% தான் வந்து டோல்லேருந்து ஹிப் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இன்க்ரெடிபிளான ஸ்பேஸ் வந்து எந்த கார்லையுமே கிடைக்காது.
டிரைவர் சீட்டும் கோ டிரைவர் சீட்டும் எப்போவுமே உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா, ரியர் சீட்டில் கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் வந்து 644 லிட்டர்ஸ் நீங்கள் வால்யூம் இப்போ லக்கேஜில் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வேணும் அப்படின்னா ஃபைலிங் சஸ்பென்ஷன் கொண்டுட்டு வரணும். ஃபைலிங் சஸ்பென்ஷன் இந்த காம்பேக்ட் செக்மெண்ட்டில் இல்லை. ஸோ இப்போ 4 ப்ராடக்ட் நீங்கள் வந்து போடும்பொழுது யூஆர் the affordability is there, so therefore you can bring in the filing suspension. Filing suspension is one of the best suspension. Twist beam போடுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து 3 link suspension ஒரு பெஞ்ச் மார்க்கில் இருக்குது, 4 link ஒன்று இருக்குது. நம்ம மாடர்னாக வரும்பொழுது 5 லிங்காக கொண்டு வந்தோம். அது வந்து கஸ்டமருக்கு. இந்த டேம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி. அதை வந்து இப்போ லான்ச் பண்ணல ப்ராடக்ட் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னென்னா, இந்த டேம்பர் தான் வந்து ரொம்ப வந்து முக்கியமான டெக்னாலஜி. அது உலகத்தில் இது வரைக்கும் இல்லை. அந்த டாவின்சி கோடுன்னு ஒன்று டெவலப் பண்ணி அதை தான் கொண்டுட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தான் லான்ச் பண்ண போகிறோம் வேர்ல்டு வைடு. டேம்பர் டெக்னாலஜி ஃபைலிங் ரெண்டையும் கம்பைன் பண்ணும்பொழுது அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை இந்த மாதிரி காருக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஃபேக்டருக்கு அது வந்து சூப்பராக கொடுக்குது. சேஃப்டி, ஸ்பேஸு, வாட் எல்ஸ் யூ வாண்ட். எக்ஸாக்ட்லி 4 மீட்டர். இதுதான் வந்து இதனுடைய ஐக்யூ. சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ஃபைலிங் சஸ்பென்ஷனை பற்றிலாம் சொன்னீங்க. அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. அப்படி பார்த்தோன்னா இந்த ஒரு 4 காரில் பேட்டன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நம்ம எவ்வளோ புதுசாக இதில் இனோவேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே நீங்கள் வந்து இப்போ 2665 வீல் பேஸே இதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. கொண்டுட்டு வரும்பொழுது டயர் வந்து ரொம்ப முன்னாடி வந்துடுது. அது வந்து சூப்பராக எஸ்யூவி லுக் மாதிரி இருக்குது, டயர் முன்னாடி வருது. பட் கிராஷ் பண்ணும்பொழுது நீங்கள் டேக் கேர் இது பண்ணோம் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் புதுசாக தான் கிரியேட் பண்ணணும். தெர் இஸ் நோ பெஞ்ச் மார்க் அவைலபிள். எக்ஸாக்ட்லி. இப்போ 2600 தான் ஒரு கொரியன் ஓஎம்னுடைய வீல் பேஸ் இல்லையா. லெட்ஸ் சே கிரெட்டானுடைய 2600 அதில் வந்து 65 மில்லிமீட்டர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபினாமினல். அதே வீல் பேஸில் நீங்கள் வந்து 4 மீட்டரும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கம்பார்ட்மெண்ட் பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுடைய ஸ்பேஸ் பாருங்களேன். சார் இப்போ மோஸ்ட்லி டிசைனில் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பட் நீங்கள் அவுட் ஆஃப் வேர்ல்டு திங்கிங்கில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? ஏன்னா நம்ம வந்து BE6லையும் பார்த்தோம், நம்மளோட 9E பார்த்தோம். ஸோ அதோட லுக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த அக்செப்டன்ஸ் எப்படி பார்க்குறாங்க? இது இப்போ இருக்கிற காசுமே பார்க்கும்போது கொஞ்சம் லுக்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? இது வந்து ஹார்ட் கோர் டிசைன். பிரதாப் குரு வில் எக்ஸ்பிளைன் மச் பெட்டர் தேன் மீ. இட் இஸ் சம்திங் த பியூட்டி இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் இன் த ஆர்ட் ஃபார்ம் and therefore in this lengths and heights and wheelbases and ground clearances you have to bring in the beauty. That's what they have done it. Pradap Guru and his team has done exceptionally well. Great. 2027ஓட விஷன் வந்து இங்கே ஒரு 4 கார் இப்போ காமிச்சிருக்கீங்க. இதை விட நம்ம வேற என்னென்ன எதிர்பார்க்கலாம் மகேந்திரால இருந்து இந்த 2027? 2027 நான் இனிமேல் நம்ம 2022ல பெவ் காமிச்சோம். அதுக்கு அடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம் 2024 எண்டில். இப்போ இதை காட்டிடுவோம். இன்னும் 2 வருஷத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஓகே தான். ஸோ இப்போ நம்ம இது ரோடுக்கு வர்றது எப்போ நம்ம எதிர்பார்க்கலாம்? ராஜேஷ் சார் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஏப்ரல்ல இருந்து ரோடுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு வரும். சூப்பர். ஸோ உங்களோட ஐ மீன் இந்த கார்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இது இண்டஸ்ட்ரியை எந்த அளவுக்கு வைப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் இண்டஸ்ட்ரி பற்றி யோசிக்கல, கஸ்டமர் பற்றி தான் யோசிச்சோம். யூ ஹேவ் டு கிவ் த பெஸ்ட் டு யுவர் கஸ்டமர் இல்லையா. கஸ்டமர் வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படிலாம் வந்து நீங்கள் புதுசாக திங்க் பண்ணி கொடுக்கலாம். ஏன் கொடுக்கக்கூடாது? இந்த காம்பேக்ட் செக்மெண்ட்டுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? அப்படிதான். இப்போ இதில் இதே காசில் கண்டிப்பாக ஐஸ் இன்ஜினும் நமக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது ஐஸ் எலக்ட்ரிக் ரெண்டுமே இருக்கும். ஹைப்ரிடும் எதிர்பார்க்கலாமா? ஹைப்ரிட் வந்து தேவைப்பட்டால் கொடுப்போம். இந்த எலக்ட்ரிக் இருக்கும்போது எதுக்கு ஹைப்ரிட்? ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.